ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு அடை முருங்கைக்கீரை போட்டு செய்ய போகிறோம். அது கூட தொட்டுக்க தக்காளி துவையல் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவு கூட வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதையும் சேர்த்துட்டு இது தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்க்கணும். சால்ட் உப்பு தான் இதுக்கு சேர்க்கணும், கல் உப்பு சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து முருங்கைக்கீரை கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது, மாவு கரெக்டாக நல்லா அது அடை தட்டுற அளவுக்கு ஆகணும். அந்த அளவுக்கு பிரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு ஒரு தட்டு எடுத்துகிட்டு தட்டு பின்னாடி சைடு எண்ணெய் கொஞ்சமாக தடவிட்டு இதை உருண்டை பிடிச்சி தட்டி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு நான் அதே இதில் செஞ்சுருக்கிறேன். இந்த தக்காளி துவையல் நீங்கள் வேறு கடாயில் கூட மாற்றிக்கலாம். நான் பாருங்க, நல்லா 2 பக்கமும் வேகணும். எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது இதுக்கு. காலையில் டைமில் எப்பயுமே இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபனாக ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடியது இது. அதனால் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாளாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. பாருங்க, 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. புண்டாத அளவுக்கு மாவு அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா புண்டு போயிடும். ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகா போடுறோம்ல, அதனால். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும், நேரம் நல்லா மாறிடுது. இதையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே தவாவில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது வெந்துருச்சு. எடுத்து வச்சுட்டு இந்த சூட்லேயே இது ஊற்றிக்கிறேன். இந்த தோசைக்கல் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த 3 பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி தக்காளி துவையல் செய்ய போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் தேங்காய் துவையல் செய்வாங்க, செம்மையாக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் நான் ஊரில். பாருங்கள், இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா இது வதங்கிடணும். பாருங்கள், கலர் மாறிடுச்சா? கலர் மாறினதும் இது தட்டில் மாற்றி நான் அம்மியில் அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சி அது துவையலாட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு, பாருங்கள், ஆயில் ஊற்றிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஆயில் சேர்த்துட்டு இது கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் கொடுத்து நல்லா இருக்குனாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு நல்ல ஹெல்தி. என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.